Hello guys, welcome back to my channel Renu Ganesh vlogs. இன்னைக்கு நம்ம மார்த்தாண்டத்துல தான் இருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு வீட்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னீங்களா, அவங்க வீட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இங்கிலிருந்து காலையில நம்ம பஸ்ஸில் நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகிறோங்க. மார்த்தாண்டம் மெயின் பஸ் ஸ்டாப்ல இருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். அதான் இன்னைக்கு பிளானு. ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு அங்கே கொஞ்சம் அதாவது பக்கத்தில் உள்ள பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் தங்கி இருக்கிறவங்களுடைய வீடு இதுதான். இது நம்ம தங்கி இருக்கிறவங்களுடைய வீடோட பேக் சைடுங்க. இங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 100 years ஏஜ் உள்ள ஒரு பழைய ஓட்டு வீடுங்க. பின்னாடி உள்ள இடம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க மொத்தம் ஒரு 4 பூனைக்குட்டி இருக்குங்க. இந்த பாருங்க, ஐயோ எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல பலாமரம், புளிய மரம், அப்புறம் நம்ம இந்த சைடு வந்தாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேரளாவுடைய சாயல் வந்துடும். ஏன்னா இங்கிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லயே நம்மளுக்கு கேரளா ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் வால் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோன்லயே வச்சிருக்காங்க. ஐயோ, அவங்க வீட்டு செருப்பை பிச்சுட்டேனே, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, அப்புறம் பாருங்க கிணறு. இந்த இதுல இருந்தா நம்மளுக்கு இந்த பாத்ரூம்ஸ்க்குலாம் தண்ணி இதுல இருந்தா எடுக்கிறாங்க. கேரளா மூவிலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டியான சந்து உள்ள இது ஒரே ஒரு வீட்டுக்குள்ள வழிதானுங்க. அது இப்படியே இவங்க இப்படியே போயிடுவாங்களாம். இது எங்க போகுது? இப்படியே போகுது. இங்கே ரப்பர் மரம் பின்னாடிலாம் இருக்கு. பாருங்க, இந்த வீட்டுக்கு உண்டான வழிதான் இது. இப்படியே வந்துருவாங்க போல. நம்ம இப்படியே போகணும். பால் பார்த்தீங்களா? ஐயோ, மறுபடியும் பிக்கிறேன். ரப்பர் பால் சொட்டி இருக்கு பாருங்க, எப்படி சொட்டுது பாருங்க. ஐயோ, எங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க, இங்கிலேருந்து சொட்டுதுங்க. ஐயோ, பால் மாதிரி தான் இருக்கு, ஆனால் ரொம்ப கன்சிஸ்டன்சி அதிகங்க. கையில ஒட்டுற அளவுக்குலாம் இல்லை, தொடச்சிடலாம். எப்படி ஏறுறது? நம்ம இதே ஃபீலோட பாத்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். மியூசியம் இருக்கு. ஏதோ இது மெழுகு சிலை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேண்டில் ஸ்டாச்சுலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்தெல்லாம் பார்க்கலான்றாங்க. எத்தனை அடிங்க காலையில இருந்து. அதெல்லாம் போய் பார்த்துட்டு இப்படியே வரலாம். இது பாருங்க எப்படி இருக்குன்னு இடத்துல பாருங்க. அதெல்லாம் நம்ம தான் காலையில ஸ்வாட்ச் பாரத்துக்கு हमारा கை வண்ணமே கிளீன். ஓகே, நேரா உள்ள போலாம். உள்ள வந்தீங்கன்னா அம்மா பார்க்கலாம். இதான் நம்ம தங்கியிருந்த அந்த ஹோம்ங்க. இங்க அம்மாவை பாருங்க. அம்மா நமக்காக புட்டு செய்யறதுக்காக மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இது நம்ம ஊர்ல முற்ற சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்க. ஆனா இங்க கம்பி இல்ல, டைரக்டா இது பண்ற மாதிரி. சூப்பர்மா. சொல்லுங்கம்மா. அம்மா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சாவித்ரி. சாவித்ரி. ஓகேம்மா, ஓகேம்மா. உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். சாப்பிடணும் பசிச்சா எல்லாமே சாப்பிட வேண்டியது. பர்டிகுலரா இது அப்படின்னு? பர்டிகுலர்னா கஞ்சி தான் பிடிக்கும். கஞ்சி, கேழ்வரகு கஞ்சியா? கஞ்சி இல்ல, சிறுபருப்பு போட்டு சிறு பயிர் போட்டு கஞ்சி வைப்பாங்கல்ல, அதான் பிடிக்கும். எனக்கு சிறுபருப்புல வெல்லம் தேங்காய்லாம் போட்டு செய்வாங்கல்ல, அது பிடிக்குமா? அது பாயசம் மாதிரி. பாயசம் பிடிக்கும். ஆனா இப்ப சிறு பயிர்ல உனக்கு தாளிச்சு வச்சிருக்கு புட்டுக்கு. ஓ ஓ, ரெடி ஆயிடுச்சுங்களா நமக்கு? வா, சூப்பர்மா. ஓ, இதுதான் கொலா புட்டாமா? அரிசியாத்தா. இதான் அரிசி மாவுல செஞ்ச கொலா புட்டு. நல்லா இருக்குமா? அந்த பைப் வச்சு செய்யறது தானம்மா? அடுப்புல கொண்டு வா. இருக்கா? இங்க வருங்க, கொடி பறக்குது. சுடுறதுக்கான. ஓ, இதுலதான் சுட்டுட்டு இருக்கப்போ? அதுக்குள்ள இருக்கு மாவு, தண்ணி. ரைட் ரைட் ரைட்டு. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு இட்லி பானையிலே சுட்டி அப்படியே வச்சிருவாங்க, அப்படியே எடுத்து. ஓகே ஓகே ஓகே, செம்ம. இது என்னம்மா இது? அது தேங்காய் துருவுறது. ஓஹோ.
இதுதான் கிழக்காமா? இந்த சைடு தான் கிழக்கா? ஓகே கைஸ், இப்போ நமக்கு வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் ரெடி தள்ள போறாங்க. வந்துருச்சு. இது சில இதுல வந்து நிக்க கூட வைப்பாங்களாமா? நிக்க வச்சுட்டு கீழே விழக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. நிக்கும் விடாம. இதுக்குள்ள போட்டாச்சுல்ல, இதை இதுக்குள்ள போட்டிருக்கோம். போட்டு இப்படி வச்சாச்சு. வச்சுட்டு தேங்காய் முதல்ல போடணும். ஓகே. தேங்காய் போட்டு கொஞ்சம் மாவு. லேயர் வேற கொஞ்சம் மாவு, தேங்காய் கொஞ்சம் இது மாவு லேயர், கொஞ்சம் தேங்காய் இப்படியே போட்டுட்டே வரும். அவங்க வைக்க போறாங்க. அவ்வளவுதான். அம்மா, ஒண்ணு செய்யறதுக்கு மொத்தமா செய்யற மாதிரி ஒரு 4-5 பைப் வச்சு அது அந்த மாதிரியும் இருக்குல்ல? ஒண்ணே ஒண்ணுதான். சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா நான் இன்னும் புட்டு சாப்பிடலங்க. ஏன்னா பல்லு கூட விளக்கல. காலையில எழுந்து அப்படியேதான் உட்காந்துருக்கோம். இப்போ போயிட்டு பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் வந்து புட்டை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரிவாண்ட்ரம் போறோம். ஓகேங்களா? அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஏன்னா வந்து என்ன ஒன் டேவே ஃபுல்லா வந்து நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா. கை கொடுங்க. இது மாதிரி ஒரு கையை பார்த்துருக்கீங்க? கைஸ், இப்போ நம்ம மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாப்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு பஸ் ஏறியாச்சு. நம்ம கேரளா பஸ்ல தான் ஏறி இருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெண்டுகிட்ட அவங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக செல்ஃபிலாம் எடுத்துட்டு நம்ம இப்போ பஸ்ஸில் ஏறி வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம மார்த்தாண்டத்துலேருந்து திருவனந்தபுரத்துக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தான். பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஓகேவா தாங்க இருந்துச்சு. இங்கே லாட்ரி சீட்டில் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே லாட்ரி சீட்டு கடையாக இருக்குது. எல்லா லாட்ரி சீட்டுக்கும் கடை பேர் லக்கி லக்கி லக்கி. இங்கே கேரளா வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. கலியக்காவிலே பர்சனலாவா கலியக்காவிலே போஸ்ட் போட்டிருக்காங்க. கேரளா என்டர் ஆயிட்டோங்க. இங்கே நம்ம இப்போ நெய்யன்டிக்கரா அப்படின்ற ஊருக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் வந்து விசில் அடிப்பாங்க கண்டக்டர் ஸ்டாப்பிங் வந்தால். இங்கே வந்து கயிறு பிடிச்சி இழுத்து அங்கே பெல் அடிக்குது, ஸ்டாப் பண்ணிடுறாரு டிரைவர் கரெக்டாக. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இல்லாங்க. 4 o'clock இங்கே தான் நம்ம வந்து ட்ரெயின் ஏற போகிறோம். கைஸ், இப்போ நம்ம ஒரு சின்ன பூத் மாதிரி போகணும் வரும் பாருங்க. இங்கே வந்து 1 ரூபி பே பண்ணி நம்ம எந்த இடத்துக்குலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோன்றதை சொன்னோம்னா அதுக்குண்டான ப்ரைஸ், அதாவது ஆட்டோ சார்ஜஸ் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆட்டோவில் கூட ஏறிக்கலாம். பேரம் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. கைஸ், நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரம் பஸ் ஸ்டாப், அதாவது KSRTC பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துருக்கோம். ஏதோ எடுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கீழே போயிடலாம். வந்து நம்ம மியூசியம் போலான்னு பார்த்தோம். இந்த பஸ் வந்து போகுது. மலையாளம் அறியா. யுனைடெட் ஹெல்த் நெடுமங்காடா. அண்ணா, திஸ் பஸ் இஸ் கோயிங் டு நெடுமங்காடு. போமா அண்ணா? மியூசியம் ஓமா பாட்டி. போகும். கைஸ், இது வந்து மியூசியமும் போகுமா, நெடுமங்காடும் போகும். நம்ம இதுலயே போயிடலாம். ஆனால் 20 minutes ஆகும்னு சொல்றாங்க. போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க, அதனால ஒரே சவுண்டா இருக்கும். பஸ்ல ஏறி உட்காந்துருக்கோம் மியூசியம் போறதுக்கு. அதுவும் இருக்கு பாருங்க, அந்த கிளாஸ் ரூம்ல தாங்க நம்ம பேக் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா இங்க வந்து நம்ம ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கிளாஸ் ரூம் இல்லை, இங்கதான் வச்சிருக்கோம். இங்க வந்து 30 rupees சார்ஜ் பண்றாங்க ஒரு பேகுக்கு. நம்ம மதுரையில கூட நம்ம வச்சிருந்தோம், அங்க வந்து 15 rupees தான் பெர் பேகுக்கு. 24 hours வரையும் நம்ம வந்து அந்த பேக் வச்சுட்டு நம்ம எங்க வேணாலும் போனோம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஸோ இங்கே இருக்குன்னு பார்த்தேன். இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை, பஸ் ஸ்டாப்பில் இருக்குங்க. ஓகேங்க, நம்ம டிரைவர் வந்துட்டாரு, வண்டி எடுத்துட்டாங்க. கேரளாவில் ஃபுல்லாக எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க.
அண்ணா மியூசியம் ஸ்டாப்பிங் வந்தா இது 1000 என்ன ஒன்றும் புரியல. 1000 சொல்லுங்க. பறையான்றாங்க கண்டிப்பா சொல்லுவார் நினைக்கிறேன். ஒரே போராட்டமா இருக்கு. அங்க ஒரே பெரியவங்க போராட்டம் பண்றாங்க, இங்க வருங்க சின்ன சின்ன பசங்கலாம் போராட்டம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பஸ்ஸை விடாம டிராஃபிக் போலீஸ் வந்து பாக்குறாங்க, வந்து தடுக்கிறாங்க. நடந்து வாரமா போங்கன்னு சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கைஸ், நான் இவ்வளோ பண்ணி கடைசியில் ஒன்று மறந்துட்டேன் பார்த்தீங்களா? மியூசியத்துக்குள்ள வந்து நம்மளுக்கு கேமரா அலௌடு கிடையாதுங்களாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு அது முன்னாடியே சொன்னாங்க, அப்புறம் மறந்துட்டேன். அது அப்புறம் எனக்கு மைண்ட்லேயே வரல. இப்போ மியூசியம் பார்க்கலான்ட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போதான் தெரியுது மியூசியத்துக்குள்ள அலௌடு கிடையாதாங்க. இது என்னது? கேரளம் மியூசியம் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. இது மியூசியமா? இப்போ இது என்னது? இங்கே குழந்தைங்கள்லாம் போகிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டு பார்க்குறேன். எல்லாருமே வந்து அதான் மியூசியமா? இது மியூசியம், அது இதான் மியூசியமா? ஓகேங்க. இங்கே வர்றதுக்குள்ளே என் தலையெல்லாம் போச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ வந்து ஜூ மற்றும் வந்து மியூசியம் ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த இதில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எனக்கு 4 o'clock ட்ரெயின் இருக்குது. ஸோ நான் அதை சீக்கிரம் பிடிக்கணும். ஸோ அது எப்படின்றத இனிமேல் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதேமாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதில் நம்ம மீட் பண்ணலாங்க. ஓகே, பாய்ங்க.